இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இருக்கு. அதுல வேலை செய்யற ட்ரக் டிரைவர்ஸ்க்கு சரியா சம்பளம் தராத ஒரு சூழல் இருக்கு. அதனால சில போராட்டங்கள் போயிட்டு இருக்கு. அதுல பே அப்படிங்கிற ஒரு நபர் பாத்தீங்கன்னா தனக்கு சம்பளம் கொடுக்கல அப்படின்றது எழுதப்பட்ட ஒரு போர்டை பிடிச்சிட்டு நிக்கிறாரு. அவர் பக்கத்துல அவருடைய 10 வயசு பையனும் நிக்கிறான். அதை பார்த்த அந்த கார்ப்பரேட் ஓனருடைய பையன் பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரையும் மேல வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். பே தன்னுடைய பையனை கீழே விட்டுட்டு அவர் மட்டும் போறாரு. கட் பண்ணா அந்த குட்டி பையன் பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான டிடெக்டிவா இருக்கிற ஹீரோக்கு கால் பண்ணி தன்னுடைய அப்பா ஆபீஸ் மேல இருந்து கீழே விழுந்து தற்கொலை செஞ்சுட்டாரு, இருந்தாலுமே ஒரு உயிரோட தான் இருக்காரு, அவர் பாக்கெட்ல உங்களோட கார்டு இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ண, சீக்கிரமா வந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த இடத்துக்கு போற ஹீரோ பாத்தீங்கன்னா அது சூசைட் இல்ல கொலை அப்படிங்கிற மாதிரியும் அந்த கார்ப்பரேட் கம்பெனி ஓனருடைய பையன் தான் அது செஞ்சிருக்கான் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாரு. ஐடி கார்டு இல்லனா கேட்ட கூட தாண்ட முடியாத ஒரு கார்ப்பரேட் உலகத்தை எதிர்த்து ஹீரோ களமிறங்குறாரு. இவரால வில்லனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையும் கடந்து சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துக்கான ஃபுல் மூவி ரிவ்யூ லிங்க் இந்த ஷார்ட்ஸோட இணைச்சிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனல்ல லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.